Hello friends, welcome to Indian Job Summil. Directorate General Armed Forces Medical Serviceல இருந்து இப்போ ரீசெண்டாக குரூப் சி நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 7th January 12 PM ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று 12 மணிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் February 6 12 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நியூ யூசர் அப்படின்னு இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ யூசர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா 10th பாஸ் பண்ணவங்க, 10th 12th ITI டிப்ளமோ டிகிரி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதில் நியூ யூசர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ யூசர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், டிக்ளரேஷனே இருக்கும். ஸோ இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ சைன் அப் ஃபார்ம், ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க, சாரி உங்கள் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் இன் ஹிந்தி ஆஸ் பர் தி மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட். இங்கே ஹிந்தியில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம் ஹிந்தியில் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஹிந்தியில் உங்களுக்கு டைப் பண்ண தெரியல அப்படின்னா இங்கே ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் போயிட்டு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு கூட நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதாவது கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நீங்கள் ஹிந்தி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹிந்தி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது ஹிந்தியில் வரும் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம் ஆஃப்டர் மெட்ரிகுலேஷன். 10th முடிச்சதுக்கப்புறம் உங்கள் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ணியிருந்தா டிக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க சரியா. ஸோ அடுத்து ஃபாதர் நேம், அதே மாதிரி ஃபாதர் நேம் ஹிந்தியில் டைப் பண்ணோம். மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் என்டர் பண்ணிட்டு மதர் நேம் ஹிந்தியில் டைப் பண்ணணும் சரிங்களா. ஸோ அடுத்து மார்ஷல் ஸ்டேட்டஸ், மேரிட் ஆர் அன்மேரிட், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெண்டரில் மேல் ஆர் ஃபீமேல், அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் பார்த்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து கீழே பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்பர் கேஸு, லோயர் கேஸு, ஸ்பெஷல் கேரக்டர் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு 8 கேரக்டர், அதாவது ஒரு 8 டிஜிட்டுக்குள்ளே வர மாதிரி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த நம்பரை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஸோ இந்த 2 செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் ஹிந்தியில் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபாதர் நேம், மதர் நேம், அடுத்து உங்கள் நேம் வந்து ஹிந்தியில் கேட்டிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே இது கம்பல்சரி ஸ்டார் ஆல்சோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹிந்தியில் டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ மதர் நேமை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹிந்தியில் இங்கே டைப் ஆகிடும். இங்கே பாருங்கள். ஸோ மதர் நேம் நான் டைப் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் ஹிந்தி நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. நீங்கள் ஹிந்தியில் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேளை உங்களுக்கு வரல அப்படின்னா நான் சொன்ன இந்த கூகுள் இன்புட் டூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்ன ப்ரோ ஹிந்தியில் கேட்குறாங்க, அப்போ நார்த்து சைடில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, தமிழ்நாடு சைடில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சரிங்களா. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே கலந்து தான் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு பீப்புள் அப்ளை பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இல்லை. ஆல் ஓவர் இந்தியாவில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்.
ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இங்கிலீஷை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாகின் பேஜில் நீங்கள் நோட் பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர் அடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸ்டார்டிங் டேட்டு, எண்டிங் டேட்டு, ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், அண்ட் தென் எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து 10th லெவல் போஸ்டிங் என்ன, அதுக்கான சேலரி வேக்கண்ட், 12th லெவல் போஸ்டிங் அதுக்கான சேலரி வேக்கண்ட், அடுத்து அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் என்ன, அது எல்லாமே இந்த பேஜில் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக தரோவாக வந்து படிச்சுக்கோங்க. படித்து பார்த்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி பர்சனல் டீட்டெயிலில் உங்கள் நேம், ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இங்கே கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பாருங்கள் நேஷ்னாலிட்டி, இதில் இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கவர்மெண்ட் ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள். அடுத்து விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் உங்கள் கேட்டகிரி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்ஷன் 2ல் பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிசேபிள்டு டிஃபென்ஸ் சர்வீசஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து நோ செலக்ட் பண்ணுங்கள். செக்ஷன் 3ல் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் 8/10/2000 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். சரிங்களா? டேட்டு, மந்த்து, இயர் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ என்ன இயரு, எத்தனை மந்த்து, எத்தனை டேஸ், அந்த க்ளோசிங் டேட் பிரகாரம் உங்களுக்கான இயர், மந்த், டேஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் லைன் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ லைன் 1ல் உங்கள் ஹவுஸ் நம்பர், லைன் 2ல் ஸ்ட்ரீட் நேம், அடுத்து உங்கள் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து டிஸ்ட்ரிக், அதில் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிட்டி ஆர் டவுன் கேட்டிருக்காங்க. அந்த நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பின்கோட், லொக்கேஷன் பின்கோட் கரெக்டாக என்டர் பண்ணணும். ஸோ கரஸ்பாண்டன்ஸ், பர்மனண்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரோ அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் ப்ரெஃபரன்ஸ் செலெக்ஷன் இருக்கும். ஸோ முதல்ல டெஸ்ட் சென்டர் ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 8 சென்டரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ நான் வந்து பெங்களூர், கொல்கத்தா, டெல்லி அப்படி கொடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எது நியராக இருக்கோ அதை முதல்ல கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பெங்களூரு, அடுத்து மும்பை அப்படி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எது உங்களுக்கு நியராக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல எனக்கு ஸ்டோர் கீப்பர் வேணும் அப்படின்னா ஸ்டோர் கீப்பர் செலக்ட் பண்ணலாம். அடுத்து குக்கு, ஸோ அடுத்து ஃபயர்மேன், ட்ரெஸ்மேன் மேட்டு, ஸோ அடுத்து வாஷர்மேனு, ஸ்டெனோகிராஃபர், அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்படுற போஸ்ட்டுக்கு மட்டும் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள். இதை நீங்கள் அப் அண்ட் டவுன் கூட மூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் நீங்கள் ப்ரெஃபரன்ஸாக சேர்த்துக்கலாம். ஸோ கீழே சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 4th ஸ்டெப்பில் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல 10th. ஸோ இதில் எஸ்எஸ்எல்சி செலக்ட் பண்ணுங்கள். நேம் ஆஃப் தி போர்டில் ஸ்டேட் போர்ட், சப்ஜெக்ட் காம்பினேஷனில் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் ஏதாவது ஒரு 3 சப்ஜெக்டோட பேரை நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸோ எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, டோட்டல் மார்க் என்ன, இது என்டர் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி 12th. ஸோ அடுத்து டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி, ஸோ அடுத்து டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ. ஸோ டிப்ளமோ கம்பல்சரி, ஏன் அப்படின்னா இதில் ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ டிப்ளமோ முடித்தவங்க அந்த டீட்டெயில்ஸை இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 5th ஸ்டெப்பில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது அந்த போஸ்டிங் சம்மந்தமாக
ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? லேப் அட்டெண்டர், எம்டிஎஸ்ஸு இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது சம்மந்தமாக நான் ப்ரீவியஸாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு அது மூவ் ஆக மாட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேண்டிட்டரி, கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மேண்டிட்டரி ஃபார் தி போஸ்ட் யூ ஹேவ் செலக்டட். நீங்கள் செலக்ட் பண்ண போஸ்ட்டுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் எஸ் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்கனைசேஷன், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, ஸோ உங்கள் ஜாப் ரோல் என்ன, எந்த டேட்டில் ஜாயின் பண்ணீங்க, இஸ் திஸ் கரண்ட் ஆர்கனைசேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் தான் வரும். ஸோ எந்த டேட்டில் வந்து நீங்கள் லீவ் ஆனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பே லெவல் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு ஆட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதாவது ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்டிஎஸ்க்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்கள் இந்த குக்கு, லேப் அட்டெண்டர் இதெல்லாம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் கம்பல்சரி என்டர் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் போஸ்ட் ப்ரெஃபரன்ஸில் எம்டிஎஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எம்டிஎஸ் தராமல் அது கூட கூடுதலாக நிறைய போஸ்டிங் வந்து நீங்கள் ப்ரெஃபரன்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறத வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எம்டிஎஸ், ஃபயர்மேன் இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ரெஃபரன்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த எஸ்ஆர் நோ ஆப்ஷனில் நோ செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் ஸ்டெப்புக்கு வந்து போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரெஃபரன்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், மினிமம் 20 KB. சரிங்களா? குறைஞ்சபட்சம் 20 KB, அதிகபட்சம் 1 MBக்குள்ளே இருக்கலாம். ஜேபிஜி, ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். சரிங்களா? ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நீங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே சைஸ் அண்ட் KB தான். ஸோ குறைஞ்சது 10 KB, அதிகபட்சம் 1 MBக்குள்ளே ஜேபிஇஜி இல்லை ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஒரு ஒயிட் பேப்பரில் ப்ளூ பெனில் இல்லைனா பிளாக் பெனில் சைன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். ஜெராக்ஸ் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதிகபட்சம் 1 MBக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். சரி, ஒன்லி பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஆர் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 1 MBக்குள்ளே இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். சரி, எல்லாமே வந்து ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் ஐடியில் எந்த ஐடி செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஐடி வந்து ஸ்கேன் பண்ணணும். அடுத்து 10th 12th மார்க் ஷீட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட், அடுத்து உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே ஒரிஜினல் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக 9th ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபில் பண்ண டேட்டா, அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க.